அதிமுகவில் இணையக்கூடிய அனைவருக்கும் உரிய மரியாதை கிடைக்கும் எனவும் படிப்படியாக அனைத்து பதவிகளையும் உறுப்பினர்களால் எட்ட முடியும் எனவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மதுக்கரையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சொலவம்பாளையம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சின்ராஜ் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். இதனையடுத்து கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமலை சண்முகம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதிமுகவில் இணையக்கூடிய அனைவருக்கும் உரிய மரியாதை கிடைக்கும் எனவும் படிப்படியாக அனைத்து பதவிகளையும் உறுப்பினர்களால் எட்ட முடியும் எனவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம் தெரிவித்தார். பல சரித்திர திட்டங்களை கொடுத்த இயக்கம் அதிமுக. எம்ஜிஆர் சரி, அம்மாவும் சரி, எடப்பாடி. ஆகவே அது மட்டுமல்ல, இப்ப பஞ்சாயத்துடைய தலைவர் இங்க வராரு, உரிய மரியாதை கொடுக்கக்கூடிய அதிமுக தான். நம்ம எல்லாம் இப்படி வந்து வந்தாங்க. நான் ஆயிட்டு, அண்ணன் தாமன் ஆயிட்டு, இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு சின்ன சின்ன பதவிகள் இருந்தாங்க. எல்லாம் பஞ்சாயத்து தலைவரா, சண்முகன் இருக்கட்டு, ராஜா மகன் எல்லாமே பகுதியில் இருந்தாங்களா. நானும் பேரூராட்சி தலைவராக இருந்தேன், நகராட்சி தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் MLA. இப்படி வரிசையா வந்தேன். நம்ம கட்சியில அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், மற்ற கட்சியில இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே நம்ம கட்சியை பொறுத்தளவுக்கு தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள். அது அப்படியே தான். இன்னைக்கு சாதாரண உங்களை மாதிரி வந்தவர் இன்னைக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடியார். இப்படி உட்கார்ந்து கூட்டம் கேட்டு ஒரு கிளைச்செயலாளர் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுச்செயலாளர். இந்த வாய்ப்பு எந்த கட்சி கிடைக்காது. திமுக பொதுச்செயலாளர் ஆக முடியுமா? அவங்க தான் இருப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க களத்தில் பணியாற்ற வேண்டும் என்றும் 50 ஆண்டுகள் வளர்ச்சியை கொடுத்துள்ளோம், அதற்கு பொள்ளாச்சி சாலையே சாட்சி என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு எந்த சோசியல் மீடியா போட்ட மாதிரி எடுத்து கூட சொன்னோம். இன்னைக்கு கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு தான். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக அதே போல சில கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீடியாவில் கண்ட்ரோல் பண்ணி அப்படி கருத்து திணிக்கிறாங்க. அப்படி நம்முடைய இயக்கம் பெரிய இயக்கம், நல்ல ஓட்டு வாங்கும், எடப்பாடி தலைமையில் நல்ல கூட்டணி அமையும். கண்டிப்பாக 40 நாம் வெல்வோம் என்ற மாற்று கருத்து இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தொகுதிக்கு யாரை வேட்பாளர் அறிவித்தாலும் நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கள் சேர்க்க வேண்டும், வாக்கள் அளிக்க வேண்டும், வாக்கள் சேகரிக்க வேண்டும். 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்து பொள்ளாச்சி ரோடு மட்டுமே சாட்சி. இன்னைக்கு எல்லா பக்கம் பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடி திட்டம், செய்ய முடியாத திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அந்த உரிமையோட தான் கோவை மாவட்ட மக்கள் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சிருக்காங்க. இது வரணும்னு நினைக்கிறாங்க. திமுகவில் 20 ஆண்டு காலம் பணியாற்றியும் எந்த பிரயோஜனமும் இல்லை என வேதனை தெரிவித்த ஊராட்சி மன்ற தலைவர் சின்ராஜ், விடியா திமுக ஆட்சியில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு கூட நலத்திட்டங்களை செய்ய முடியவில்லை என தெரிவித்தார். மேலும் இனி வருங்காலங்களில் அதிமுகவினருடன் இணைந்து தனக்கு வாக்களித்த மக்களுக்கான திட்டங்களை செய்வேன் என உறுதியளித்துள்ளார். நாங்கள் ஒரு 20 ஆண்டு காலமாக திமுக கட்சியில் பல முயற்சிகள் எடுத்து கட்சிக்காக உழைச்சோம், கட்சிக்காக வேலை செய்தோம். இருந்தாலும் எங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் உள்ள திமுகவில் எங்களுக்கு ஒரு எந்த அங்கீகாரமும் கோவை மாவட்டத்தில் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஊராட்சி மன்ற தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாகவே எங்களை யாரும் எடுத்துக்கிறதில்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க சப்போர்ட்டாக தெரிகிற காரணத்தினால நாங்கள் அவங்க கூட இணைஞ்சு எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யணும்னு நினைக்கிறோமுங்க.